கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் தானியேலின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 3வது வசனம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். ஜெப வீரரான தானியேல் ஜெபிக்க கூடாது என்ற தடை அரசாங்கத்தின் மூலம் வந்த போதிலும் தான் இடைவிடாமல் ஆராதித்த ஆண்டவரை அவர் எந்த நாளும் ஜெபித்தார், எந்த நேரமும் இடைவிடாமல் ஜெபித்தார். அவர் மூலமாய் வேதத்தில் கூறப்பட்ட வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு ஞானவான்களாய் நடப்போம், ஜெபித்து ஜெயம் பெறுவோம், சூரியனை போல பிரகாசிப்போம், அநேகரை ஆண்டவருக்குள் நடத்துவோம், ஆண்டவருக்காய் ஒளிதரும் தீபங்களாய் எரிந்து பிரகாசிப்போம், கை நிறைய ஆத்துமாக்களோடு ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமாவோம், தேவ மகிமையை பெற்று வாழ்வோம். கர்த்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. ஜீவிகதான நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உமக்காய் எழுப்பி பிரகாசிக்க எங்களுக்கு வேண்டிய கிருபையை அதிகப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று வாசிப்பது போலவே ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமக்காய் எழும்பி பிரகாசிக்க அநேக ஆத்துமாக்களுக்கு சத்தியத்தை கூறுகிறவர்களாய் வாழ எங்களை தகுதிப்படுத்தும்படியாய் கெஞ்சுகிறோம் ஐயா. உம்மை அறிகிற அறிவின் வாசனை எங்கள் மூலமாய் வெளிப்படும்படியாய் எங்களை பூரணமாய் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கும் உடைய பிள்ளைகளை வேலியடைத்து பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நீரே எங்களோடு கூட இருப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென்.